1 நாளாகமம் 12ஆம் அதிகாரத்தில் அப்படி என்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த அத்தியாயம் தாவீது சவுலுக்கு பயந்து சிக்லாகில் மறைந்திருக்கும் போது அவனோடு வந்து சேர்ந்த ஜனங்களை பட்டியலிடுகிறது. இவர்கள் எல்லாரும் யுத்தத்திற்கு ஒத்தாசை செய்த வில் வீரர்களும் கவன்கள் எறிவதற்கும் வில்லினால் அம்பு எய்வதற்கும் பழக்கமான பலசாலிகளான மனிதர்களுமாயிருந்தார்கள். இவர்கள் காத், மனாசே, யூதா, சிமியோன், லேவியர், பென்யமின், எப்ராயிம், மனாசே கோத்திரங்களைச் சேர்ந்தவர்கள். பென்யமீன் மனிதர்களிலும் யூதா மனிதர்களிலும் சிலர் தாவீதிடம் வந்தார்கள். அவர்கள் சமாதானமாக வந்தால் தன்னோடு இணையலாம், மாறாக எதிரிகளிடம் தன்னை காட்டிக் கொடுக்க வந்தால் தேவன் அவர்களை கண்டிப்பார் என்று தாவீது சொன்னான். அப்பொழுது அதிபதிகளுக்கு தலைவனான அமாசாயின் மேல் ஆவி இறங்கியதால் அவன், தாவீதே, நாங்கள் உம்முடையவர்கள், உமக்கு ஆதரவாக இருப்போம். உமக்குச் சமாதானம், சமாதானம். உமக்கு உதவி செய்கிறவர்களுக்கும் சமாதானம். உம்முடைய தேவன் உமக்கு துணை நிற்கிறார் என்றான். அப்பொழுது தாவீது அவர்களை சேர்த்துக்கொண்டு அவர்களை படைகளுக்கு தலைவர்களாக்கினான். அக்காலத்திலே நாளுக்கு நாள் தாவீதுக்கு உதவி செய்யும் மனிதர்கள் அவனிடம் வந்து சேர்ந்ததால் அவர்கள் தேவசேனையைப் போல பெரிய சேனையானார்கள் என்ற குறிப்போடு இந்த அத்தியாயம் நிறைவு பெறுகிறது.